எவ்வளோ ஃபுட்டிஸ் எவ்வளோண்ணா? என்னடா ஃபுல் டீப்? என்னடா என்ன இது? என்ன இது? அது ஒண்ணும் இல்ல. நீங்க வந்துட்டீங்களா? சரி சரி வேணா நீ வேணா ராடினா இல்லை. என்ன என்ன பண்றாங்க இங்க? அங்க வேணா வேணா என்ன வேணா அப்படியே உட்காருங்க. ஃபோன் மட்டும் இருக்கோம். வாங்க இங்க பாருடா. போன கொண்டா இருண்ணா 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 போன கொண்டா ஃபோன் கொண்டா. சேலம் மாநகர் பல பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கேரளா லாட்டரி விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து இன்றைய தினம் சேலம் 4 ரோடு பகுதியில் உள்ள இந்த லாட்டரி விற்பனை அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக நமக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது சுமார் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கு ஒரு வீட்டின் வாசலில் முன் அமர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கூலி தொழிலாளிகள் மற்றும் கூலி வியாபாரிகளை குறிவைத்து இந்த லாட்டரி விற்பனை நடைபெற்றுவது நமக்கு தெரிய வந்தது. உடனடியாக முதலில் நாம் அங்கு சென்று அவர்களிடம் அந்த கேரளா லாட்டரி எழுதுவது போலவே நம்ம அங்கு போய் சென்றோம். பின்னர் ஒரு கட்டத்தில் நாம் வந்திருப்பது தொலைக்காட்சி செய்தியாளர் என தெரிந்ததும் அங்கிருந்து நபர் உடனடியாக அங்கிருந்து தப்பித்து ஓடியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாகவே இந்த கேரள லாட்டரி விற்பனை அதிக அளவில் நடைபெறுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு பல முறை புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அந்த அஸ்தம்பட்டி போலீசார் இந்த லாட்டரி விற்பனை குறித்து கண்டுகொள்ளவே இல்லை. குறிப்பாக இந்த பகுதியானது பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியாகும். இந்த பகுதியில் எப்படி இவ்வளவு வெளிப்படையாக ஒரு தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையை விற்க முடியும் என பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. குறிப்பாக கேரளாவில் இருந்து ஒட்டுமொத்தமாக அந்த லாட்டரி சீட்டுகளை இந்த பகுதிக்கு வாங்கி வந்து இங்கு அதனை அதாவது 30 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த லாட்டரி, அதாவது ஒரு நாளைக்கு 6 முறை இந்த லாட்டரியோடைய முடிவுகள் வெளியிடப்படும். அதன் அடிப்படையில் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இன்றைய பகுதியில் இந்த லாட்டரி விற்பனை அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் சேலம் மாநகரின் பல பகுதிகளில் இந்த லாட்டரி விற்பனையானது தொடர்ந்து அதிகரித்தான் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாம சேலம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் இந்த கேரளா லாட்டரி விற்பனையை குறித்து செய்தி வெளியிட்டிருந்தோம். அப்போது வெறும் கண்துடைப்புக்காக சேலம் மாநகர போலீசார் நடவடிக்கை எடுத்துவிட்டு தற்போது மீண்டும் இந்த கேரளா லாட்டரி விற்பனையானது தொடர்ந்து அதிகரித்தான் வருகிறது. இந்த பகுதிக்கு நம்ம வந்தவுடன் இங்க இருக்கக்கூடிய இந்த லாட்டரி எழுதக்கூடிய நபர்களும், அது மட்டும் இல்லாமல் இந்த லாட்டரியோடைய இங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருந்த ஒரு நபரும் நம்மிடம் தொடர்ந்து அவர் இங்கிருந்து தப்பித்தோடும் தெரிவித்ததுதான் நாம் இந்த பகுதிக்கு வருவதாக காவல்துறைக்கு நம்ம தகவல் தெரிவித்தோம். ஆனால் இதுவரை இந்த சேலம் அஸ்தம்பட்டி போலீசார் இந்த பகுதிக்கு எந்த ஒரு விசாரணை நடத்தப்படவில்லை. ஆனால் குறிப்பாக நாம் ஒரு நாள் மட்டுமே இந்த பகுதியில் பார்த்தோம்னா சுமார் 300க்கும் மேற்பட்ட லாட்டரிகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சுமார் 500க்கும் மேற்பட்ட லாட்டரிகள் இதுவரை விற்பனை ஆகாமல் இங்கே இருக்கிறது. ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் இந்த லாட்டரி விற்பனை தொடர்பாக சேலம் மாநகர காவல்துறைக்கும், அது மட்டும் இல்லாமல் அஸ்தம்பட்டி போலீசாருக்கும் பல முறை தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தகவலை ஒரு பொழுதும் பொருட்படுத்தாமல் அலட்சியம் காட்டி வருகிறார்கள். இதனால் இந்த கேரளா லாட்டரி விற்பனையானது காவல்துறைக்கு தெரிந்துதான் இந்த பகுதியில் லாட்டரி விற்பனை நடைகிறதா என்ற சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கிறது. எனவே இனியாவது காவல்துறை அதிகாரிகள் விழித்துக் கொண்டு இது போன்ற சட்டவிரோத செயல்களை தடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.